எல்லாம் வந்து கொடுத்தாங்களா அவங்க வீட்டு பணமா? அதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. முதலமைச்சராக்கிய உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ நாங்க அவங்கள வச்சு செஞ்சுட்டோம். அதே மாதிரி யாராவது இப்ப ஆட்சி செய்யறவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்டவர்களாக இருக்கட்டும், பணத்தை கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்பா நீங்க கொஞ்சம் இருங்க, நான் தான் இங்க கூப்பிட்டு வந்துட்டால அமைதியா இருக்க, கொஞ்சம் வந்து பேச விட மாட்டாரு. பெருசு பெருசு பெரிய ராவடி, அங்க இருந்து பேசுனா இங்க வா. கொஞ்சம் அமைதியா இரு தலைவா, பேசிட்டு வர்ற தலைவா. அப்பா பெருசா கொஞ்சம் இருக்க சொல்லுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி ஜனத்தெல்லாம் பார்த்தா விட மாட்டாரு அந்த ஆளு. நமக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நீங்க எல்லாம் இந்த அம்மா தொகுதி மக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த பந்தம். அதானே மீண்டும் காலம் என்னை உங்களிடம் கொண்டாந்து நிறுத்திருக்கு. அதே மாதிரி நாடாளுமன்ற வேட்பாளர் வச்சிருக்கு. என்ன கூட கேட்டீங்க எம்எல்ஏ வந்திருந்தா என்னன்னு. இப்ப எல்லா தொகுதிக்கும் சேர்த்து பாராளுமன்ற உறுப்பினரா தேர்தலுக்கு வந்திருக்க. இது உங்க கையில தான் இருக்கு. என்ன உங்களுக்கு பணியாற்றுவதற்கோ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.